சாமுவேல் 7ஆம் அதிகாரம் வசனம் 28, 29. இப்போதும் கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர். இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான். வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைக்கிறான் என்று சாலமோன் ஞானி குறிப்பிடுகிறார். இந்த வீட்டு நிமித்தம் நாம் இங்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்தவும், அது மாத்திரமல்ல, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் பாருங்க கிருபைக்காக, இரக்கத்திற்காக, அவருடைய காரணத்திற்காக நன்றி செலுத்தும் விதத்தில் இந்த ஆராதனையை, இந்த கூடுகையை கர்த்தர் தாமே வழிநடத்த வேண்டுமாய் என்று கொண்டாடுகிறேன். ஜெபம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இறக்கமுள்ள கர்த்தாவே, இந்த மன மகிழ்ச்சியான இந்த மத்தியான வேளையிலே நாங்கள் குடும்பமாய், உறவினர்களாய், கர்த்தாவே சொந்தங்களாய், கர்த்தாவே இந்த சமூகத்தில் வந்து நிற்கிறோம். நாங்கள் இங்கு கூடியிருக்கிற காரியமும், ஏன் வந்திருக்கிற காரியமும் ஆண்டவரே தேவரே உங்களுக்கு தெரியும். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு பாராட்டின அந்த கிருபைக்காக, அந்த இரக்கத்திற்காக, அந்த காரணத்திற்காக தேவரே நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நாங்கள் குடும்பமாய் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. இந்த நேரத்தில் சுவாமியார் உலகத்தில் இருக்கிற வாஞ்சைகள், எண்ணங்கள், சிந்தனைகள், தேவைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியுமாப்பா. எல்லாரும் நாங்கள் பொறுப்பாக ஜெபிக்கிறோம். எங்க 2-3 பேர் எண்ணாமத்தினாலே ஒருமுனப்பட்டவர்களை கூறியிருக்கிறீங்களோ மத்தியிலே இருக்க சொன்ன ஆண்டவரே, இப்பொழுது சுவாமி பரிசுத்த ஆவியானவர் தாமே இங்கே அசைவாடுகிறது என்று நான் விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, அந்த விசுவாச அடிப்படையில் ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஒவ்வொரு வீட்டையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே இந்த வீட்டை நீர் ஆசீர்வதிக்கிறது போல ஆண்டவரே ஒவ்வொரு வீட்டையும் தேவதாவே ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம். கர்த்தாவே, இந்த நேரத்திலும் நீர் எங்களுக்கு இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் பாராட்டின எல்லா கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சுவாமி தேவரே, தயவாய் எங்களுடைய நன்றி ஆராதனையை, இந்த துதி ஆராதனையை நீர் கர்த்தாவே ஏற்றுக்கொள்ளும்படியாக நான் கெஞ்சி பண்ணுகிறேன். கர்த்தாவே, துதிகரமாய் மிக செலுத்துகிறோம். இப்ப வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். மீண்டுமாய் அனைவரையும் நம்ம ரட்சகர் மீட்பர் கர்த்தருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த நன்றி படைப்பு துதி கூடுகை பங்கு பெறுவதில் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். அதற்கு ஆதாரமாக சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். முதலாவது, சாலமோன் ராஜா சொன்னது போல, வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான் என்று எழுதியிருக்கிறபடி, ஒருவேளை உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக சுதந்திரத்தை சேர்த்து வைக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஒருவேளை நேரத்தில் நாம் அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தருடைய மகத்தான கிருபையினால, அப்படி இறக்கத்தினால நாம் செய்து கொண்டு வருகிறோம். இந்த துதி கன மகிமை அவருக்கே உண்டாவதாக. நானும் என் வீட்டாரும் கர்த்தரை செய்ய வேண்டும் யோசுவா சொன்னபோது சபை முழுவதும் அறிக்கையிட்டது போல, இந்த நேரத்திலும் நாம் அறிக்கையிடுகிற இந்த அறிக்கையை தக்கதாக தேவதாவே இந்த கிருபை பிரிய வேண்டுமா நான் கெஞ்சி கேட்கிறோம். சுவாமி, எல்லாருக்கும் ஒரு ஆசை வரும் வீடு வைக்கணும்னு சொல்லிட்டு, நிச்சயமா அது தேவை. அந்த வீட்டுக்கு போவது முன்னதாக கிறிஸ்தவ வாழ்க்கையில வீடு என்று சொல்லி வருகின்ற பொழுது நாம் எதை பார்க்கிறோம் சொன்னால், அப்போஸ்தலர் பவுல் 2 கொரிந்தியருக்கு எழுதுகின்ற போது 5ஆம் அதிகாரத்துல, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். ஆக கிறிஸ்தவ வாழ்க்கையில இதான் அடிப்படையான விசுவாசம், சத்தியம், உடன்படிக்கை, உடன்பாடு. ஏன் அடிக்கடி எல்லாரும் சொல்லுவேன், நான் ஏன் கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும், என்னை ஏன் கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், கர்த்தர் இந்த உலக வாழ்க்கையை கடந்து நமக்கு வேறொரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார், வேறொரு இடத்தில் வைத்திருக்கிறார் என்ற அந்த உத்தரவாதம், அதை ஏற்றுக்கொண்டு நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை அங்கீகரித்திருக்கிறார், நம்ம தேர்ந்தெடுக்கிறார் என்று சொன்னால், அவர் வைத்திருக்கிற அந்த வீட்டிலே, அந்த பரலோக ராஜ்யத்திலே நாம் குடியிருக்கும்படியாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் நாம் கிறிஸ்தவர்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே இதுதான் நம்முடைய அடிப்படையான விசுவாசம். ஆனாலும் இந்த உலகத்தில் இருக்கின்ற பொழுது ஞானம் சாலமோன் ராஜா சொன்னது போல, நாம் பிள்ளைகளுக்காக ஆஸ்திகளை சேர்த்து வைக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆக இந்த வீடு என்று வருகின்ற பொழுது, இந்த வீடு ஒரு நிழலாட்டம். அதாவது நாம் எதிர்காலத்துல உலகப்பூர்வமான மாம்சத்துக்கான மரணத்துக்கு பிறகு நாம் வாழப்போகின்ற வீடு, அதுக்கு நிழலாட்டமாக இந்த வீடு நமக்கு இருக்கு. ஏன்னு சொன்னால், இந்த வீட்டிலே நாம் இருக்கின்ற பொழுதுதான் செய்யணும், தூங்குறோம். அநேக இடங்களுக்கு நான் சுற்றி திரிந்தாலும், வேலை நிமித்தமாகவோ எந்த காலத்தை வெளியில போனாலும் நினைக்கிறோம், அப்பா வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போனா ஒரு ரிலாக்ஸ், ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கு நமக்கு, இல்லையா? சோ இந்த ஒரு அமைதி, இந்த ஒரு சமாதானம் எங்க இருக்கும்னா நமக்கு அங்க இருக்கும். சோ அந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்றதுதான் கர்த்தர் நினைவுற்றார். ஒவ்வொரு நாளும் நம்ம தூங்க போகின்ற பொழுது இதனுடைய இளைப்பாறுதல். ஆக நம்ம வீட்டுக்கு வந்தா இளைப்பாறுதல். அப்போ நமக்கு இளைப்பாறுதல் எங்க இருக்கு? பரலோகத்தில் இருக்கு. சோ அந்த இளைப்பாறுதலை நோக்கி நம்ம போறதுக்கு முன்னாடி இந்த இடத்தை கர்த்தர் நமக்கு இளைப்பாறுதல் ஆக்கி தந்திருக்கார். எனவே வீடு என்று வருகின்ற பொழுது இது சாதாரணமான ஒரு உலகப்பூர்வமான காரியம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது நமக்கு தற்காலிகமான இளைப்பாறுதல். இந்த உலகத்தை நாம் பாடுகின்ற போது இதை விட பெரிய இளைப்பாறுதல், மனமகிழ்ச்சியான இளைப்பாறுதல்
நம்ம அங்கே காத்திருக்கிறது நமக்காக கேட்டுக்கல, அது விசுவாசம் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ரெண்டாவது, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிரினங்களும் அது பறவைகளா இருந்தாலும் சரி, விலங்குகளா இருந்தாலும் சரி, தனக்கு ஒரு வீடை கட்டுது, ஒரு கூட்டை கட்டுது. அதான் மனுஷகுமாரன் சொல்றாரு, ஓநாய்களுக்கு புலிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கும் பறவைகளுக்கு கூடுதலும் இருக்கிறது, ஆனால் மனுஷகுமாரோட தலை சாய்க்க இடமில்லை என்று சொல்லி. அப்போ இந்த காரியங்கள் மிக முக்கியமானது என்று சொல்லி எங்க கர்த்தர் சொல்றதை நான் பார்க்க முடியுது. ஆக ஒரு எறும்பு எடுத்தா கூட, ஒரு சிறு பிராணியா இருந்தா கூட, அது எறும்பு என்ன பண்ணுது, ஸ்மால் இன்செக்ட் தான், ஆனா அது பெரிய கூடை கட்டுது, அது நினைச்சு பார்க்க முடியாத ஒரு கூடை கட்டுது, அதை போய் பாம்பு ஆக்கவே பண்ணுது. ஆக இந்த வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, வீடு குடியிருக்கின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது. நம்முடைய முற்பிதாக்களை குறித்து நான் பார்க்கின்ற போது ஏன் வீடு முக்கியம் அப்படின்னு சொல்லி வருகின்ற பொழுது, நம்முடைய முற்பிதாக்கள் நம்ம எதுக்கு எடுத்தாலும் செய்யறோம், ஆபிரகாம்ல இருந்து நம்ம எடுக்கிறோம். அப்போ ஆபிரகாமை நம்ம எடுத்தா என்ன சொல்றோம், சீரிய தேசத்தான், மெசபத்தோப்பிய நாடு, கல்தேவருடைய நாடு என்று அநேக காரியங்களுக்கு நாங்கள் ஆபிரகாமை பார்க்கிறோம். அப்பேற்பட்ட கல்தேர் நாட்டில இருந்து அந்த மனுஷன் கர்த்தர் கூப்பிடுறாரு, கூட போறாரு. 25 ஆண்டுகள் சச்சரித்திர 10 ஊருக்கு போறாரு. அந்த 25 வருஷத்துல பேக் அண்ட் ஃபோர்த் போறாரு. வாழ்நாள் ஃபுல்லா எங்க இருக்காரு, கூடாரங்களில் வாசமா இருக்கிறார். கூடாரத்துல தான் வாழ்க்கை இருக்கு. கடைசியா நம்ம பார்க்கணும் 21ஆம் அதிகாரத்தில் வருகின்ற பொழுது பேர்சாபாவிலே தோப்பை உண்டாக்கி அங்க வாழ்ந்தான் எழுதப்பட்டிருக்கிறது. அங்கதான் செட்டில் ஆகிறார். அது வரைக்கும் அவர் சுத்திட்டே இருக்காரு. ஆக கர்த்தர் நமக்கு இப்படிப்பட்ட வீட்டை கொடுக்கிறார் என்று சொன்னால் அதனுடைய ஆசீர்வாதம் என்று நான் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. அடுத்ததான் நான் பார்க்கிறோம், முற்பிதாக்கள் அடுத்த மனுஷனாகி யாக்கோபை குறித்து நான் பார்க்கின்ற பொழுது, யாக்கோபு தன்னுடைய சகோதரனிடத்திலே துரோகம் செய்ததுனாலே அவனுக்கு பயந்து அவன் பேர்சபாவிலிருந்து ஆரானுக்கு போகிறான். தன்னுடைய மாமனாகிய லாபான் வீட்டுக்கு போகிற வழியில அவன் அங்கே ஒரு ராக்காலத்திலே அந்த சூரியன் அஸ்தமித்த போது அவன் பயந்து போய் தூங்குறான். வெட்ட வழியில் படுத்து தூங்குறான். ஒரு கல்ல தலைக்கு வச்சு படுத்து தூங்குறான். அங்க பாம்பு இருக்கும், இதுவான எந்த உலகம் தான் இருக்கும். ஆனா அதெல்லாம் பயத்துல ஒரு கட்டையை தூங்குறான். தூங்கிட்ட பொழுது நடுவில் அவனுக்கு சொப்பனம் வருது. தேவதூதர்கள் வானத்துக்கும் பூமிக்கும் ஏறுகிறது விரைகிறது கண்டேன் என்று சொல்லி எடுத்த பெத்தேல் பேர் வைக்கிறார். எடுத்து சொல்றாரு, இந்த வீடு இது தேவனுடைய வீடே இல்லாமல் வேற இல்லை, இது வானத்தின் வாசல் என்று சொல்லி பெத்தேல் பேர் வைக்கிறார். ஆக்சுவலி இங்கதான் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் வருதாங்க. அது வரைக்கும் ஆபிரகாம் ஈசாக்கு தேவனை தேவன் என்று சொன்னாங்க. ஆனா இங்க என்ன பண்றாரு, இந்த வீடு இது வானத்தின் வீடு, தேவனுடைய வீடு என்று சொல்லி, வானத்தின் வாசல் தேவனுடைய வீடு என்று சொல்லி அதை பிரகடனப்படுத்தி தேவனை தனக்கு அப்பாவாக அவர் கருதுகிறத பார்க்கிறோம். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இதுக்கப்புறம் தான் வேலை பார்க்கிறோம். அவங்க அதான் ஒரு மெசேஜ் உண்டு, பெத்தேல் டு பெரியல். வினயலுக்கு அப்புறம் அவங்க இஸ்ரவேல பேர் மாற்றப்படுகிறது. அதான் சொல்றான் 24ஆம் அதிகாரத்தில் வருகின்ற பொழுது பிள்ளையார் சொல்றான், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்றான். அது பாலாக் பிள்ளையாமை அமர்த்தி இஸ்ரவேல் மக்களை சபிக்க முடியாது சொல்லும் போது அவன் சொல்றான், கர்த்தர் சொல்லாத நான் சொல்ல முடியாது, கர்த்தர் என்ன சொல்ற நான் சொல்றேன்னு சொல்லுவார். ஆனா கர்த்தர் வாயில இருக்கிறாரு, ஆசீர்வாதம் வைக்கிறார். எனவே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன, இஸ்ரவேலுக்கு எதிராக எந்த விதமான பாவமோ சாபமோ குறி சொல்றது கிடையாது. ஆக அது குறித்து எந்த விதமான கவலை நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சாபம் வந்துருச்சா, இந்த சாபம் வந்துருச்சா, அது இருக்காது, ஒன்னும் கவலைப்பட தேவையில்லை. நமக்கு எதிராக எந்த சாபமோ எந்த பாவமோ நிச்சயமா இல்லை என்றால் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு தெரியும். ஆக இந்த ஒரு விசுவாசத்தை வளர வேண்டியது அவசியமா இருக்கு. அடுத்து என்ன பார்க்கிறோம், தொடர்ந்து நான் படிக்கின்ற போது இஸ்ரவேல் மக்கள் 40 ஆண்டு கால வனாந்தர யாத்திரை, 430 வருஷம் எகிப்தில் அடிமை தந்திருக்கிறாங்க. திரும்பி வெளியே வருகின்ற பொழுது அந்த 40 ஆண்டு கால வனாந்தர யாத்திரையில அவங்க எங்க வாழ்றாங்க, கூடாரங்களை வாழ்கிறார்கள். அவர்கள் மாத்திரமல்ல, உடன்படிக்கை பெட்டி அங்க இருக்கு, கூடாரத்தில் தான் இருக்கு, ஆசிரியர் கூடாரத்தில் இருக்கு. ஆக அப்படி கூடாரத்தில் இருக்கின்ற பொழுது அந்த ஆசிரியப்பு கூடாரத்துல உடன்படிக்கை பெட்டி, அதுக்குள்ள என்ன இருக்கு பாத்தீங்கன்னா, மண்ணா வைக்கப்பட்ட பொன்பத்திரம், அப்புறம் ஆரோனிய தளிர்த்த கோல், அப்புறம் கற்பனைகள். ஆக 3 காரியங்களும் அது இருக்கிறத நான் பார்க்கிறோம். ஆனா அந்த உடன்படிக்கை பெட்டியும் கூட மகா பிரசவத்தில் இருக்கிற உடன்படிக்கை பெட்டி கூடாரங்களை வாசமா இருந்து சொல்லி பார்க்கிறோம். இதை பார்த்த பிறகுதான் அங்க தாவீது சொல்லுகிறாருன்னா, கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி அவர் ஆசைப்படுறதை நான் பார்க்கிறோம். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ ஆலயத்தை கட்ட வேண்டாம், நீ போய் என்ன பண்ணு, உனக்கு வீடு கட்டிக்கோ, ஆலயத்தை கட்டுறது நான் சாலமோன்ட்ட சொல்றேன்னு சொல்லிடுறாரு. அப்பதான் பாக்குறோம், சாலமோன் ராஜா அந்த ஆலயத்தை கட்டப்பதான் சொல்றாரு, கர்த்தர் வீட்டை கட்டாராகி கட்டில் பிரயாசம் புரிந்து அது வீடை கற்று சொல்லலாரு. ஆக்சுவலி அவர் ஆலயத்தை கட்டினதுனால அதுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை தான், கர்த்தர் வீட்டை கட்டாராகி கட்டில் பிரயாசம் புரிதா. அது வீட்டுக்கல்ல, அது தேவனுடைய ஆலயத்தை கட்ட பிறகு சாலமோன் ராஜா சொல்ற அந்த காரியம் அது. ஆக இதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது. ரெண்டாவது இப்ப நான் படிக்க கேட்ட 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 22 பாத்தீங்கன்னா, இப்போதும் கர்த்தராகிய ஆண்டவரே நீரே தேவன், உங்களுடைய வார்த்தைகள் சத்தியம், தேவனுடைய அடியாளுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர். ஆக அங்க தாவீது சொன்ன ஒரு உண்மையான ஒரு விசுவாச அறிக்கை, ஒரு வெளிப்பாடு நம்ம பார்க்கணும். சொல்றாரு, கர்த்தராகிய ஆண்டவரே நீரே தேவன், எல்லாரும் தேவன் தான். ஆனா அந்த அறிக்கை பண்ற நாம் இன்னைக்கு அந்த அறிக்கை பண்றோமா, ரொம்ப முக்கியம். ஒரு வீட்டுல நம்ம போய் இருக்கிறோம் அப்படின்னா அந்த வீட்டை நாம் முதலாவது தேவனுக்கென்று நாம் அங்கீகரிக்க வேண்டும், அதை அர்ப்பணிக்க வேண்டும். உங்களுடைய வார்த்தைகள் சத்தியம்,
தேவனும் அடியானுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்குத்த பண்ணினீர். அப்படி நமக்கு கிடைக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்கின்ற அந்த ஆழமான சத்தியம், அந்த விசுவாசம், பக்தி வைராக்கியம், வெளிப்பாடு நமக்கு இருக்க வேண்டியது அவசியமா இருக்குது. அப்ப சொல்றாரு, இப்போதும் உங்கள் அடியாரின் வீடு என்றென்றைக்கும் உங்களுக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்துள்ளோம். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரே அதை சொன்னீர். உங்களுடைய ஆசீர்வாதத்தால் அடியாரின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. ஆக முழுவதுமாய் அங்கே தாவீதரசர் அந்த வீட்டை தேவனுக்கு என்று அர்ப்பணிக்கிறது நாம் பார்க்கணும். அப்புறம் தான் சொல்றாரு, 112 சங்கீதம் வருகின்ற பொழுது அதோட வாழ்க்கை வரல. 112 சங்கீதம் வந்து தாவீதரசருடைய ஒரு சிறு குறிப்பு அது வரணும். அப்ப சொல்றாரு, தன்னுடைய தகப்பன், தன்னுடைய கூட சகோதரர்கள் எல்லாரும் அவரை வெறுக்கிறாங்க, தள்ளி விடுறாங்க. எல்லாத்துக்கும் மேல சவுல் ராஜாவா, தாவீது ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு சவுல் பயந்து ஓடுறாங்க. ஆக ரொம்ப நொறுக்கப்பட்ட சூழ்நிலையில, அதாவது பெற்ற தகப்பன் கூட உடம்புல சகோதரர் எல்லாம் வெறுத்த சூழ்நிலையில் இருக்கும்போது இந்த பெரிய ராஜபாரத்தை கர்த்தர் சவால் வீடு கட்டி முடிக்கிறார். முடிஞ்சப்பதான் பாடுறாங்க 112 சங்கீதத்துல, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதத்துக்கு தலைக்கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிடுச்சு, அது கர்த்தராலே ஆயிடுச்சு. அது நம் கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கு. ஆக இந்த காரியங்கள் வீடு என்று சொல்லுகின்ற போது வேலை இந்த கர்த்தரால் கட்டப்பட்ட வீடு மாத்திரமல்ல, நம் குடும்பமா இருந்தாலும் சரி, இந்த காரியத்தை செய்தவர் கர்த்தர் என்கின்ற அந்த வெளிப்பாடு, அந்த ஒரு பக்தி வைராக்கியம், அதை நாம் ப்ரொக்ளைம் பண்ணணும், நம்ம சொல்றோம் இல்லையா? ஆக அதுதான் அங்க தாவீதரசர் சொல்ல நான் பார்க்க முடியும். ஆக இதெல்லாம் பார்க்கிறோம். அடுத்த சாலமன் ராஜாக்குள்ள வரும்போது சாலமன் ராஜா சொல்றாரு, நீதிபதிகள் 24:3 வீடு எப்படி கட்டணும்னு சொல்லித்தராரு. ரொம்ப அற்புதமாங்க சாலமன். ஏன்னா அவர் ஆலயத்தை கட்டினுடைய ஒரு மகிமை, அது ஒருவேளை நான் பார்த்தோம்னா தாவீதராஜ் ஆலயத்தை கட்டலைன்னா கூட சாலமன் ராஜா கட்ட வேண்டிய ஆலயத்துக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் தாவீதராஜ் செஞ்சுட்டு போயிடுறாரு. சாலமன் ராஜா பெருசா பண்ணிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் எல்லா பொருளையும் சேர்த்து வச்சுட்டு போறாரு. அப்போ சொல்றாரு, வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினால் நிலைநிறுத்தப்படும், அறிவினால் அறைகள் அருமையும் இனிமையுமான சகல பொருட்களும் நிறைந்திருக்கும். அப்போ ஒரு வீடு எப்படி கட்டணுமா? ஞானத்தினால கட்டிருக்கணுமா? அப்ப என்ன அர்த்தம்? ஞானத்தினால கட்டணும்னா உடனே நம்ம வேற மாற்றி முடியக்கூடாது. அப்படி இல்லை. ஞானம் என்று சொல்கின்ற பொழுது தேவனுடைய அனுகிரகம். நம்ம ஒவ்வொரு கல்லெடுத்து கட்டும் போதும், ஒவ்வொரு காரியத்திலும் செய்கின்ற பொழுதும் தேவனுடைய வாய்க்கப்படினார் என்று சொல்லி அவருடைய நாமத்தை, அவருடைய மகிமையை நாம் சொல்லி செய்யணும். ஒவ்வொரு வீடை கட்டும் போதும், ஒவ்வொரு செங்கல் வைக்கும் போதும், ஒவ்வொரு நாளும் அவருடைய சித்தம், அவருடைய செயல், அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய மகிமை, அவருடைய பிரசன்னம் அங்க இருக்கிறது சொல்லி நாம் அறிக்கையிடுவோம். அதான் சொல்றாரு, வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைத்து இருக்கும். ஆக இந்த மாதிரியான ஒரு வெளிப்பாடு, அப்புறம் துதிக்கிற துதி. அப்போ என்ன சொல்றேன்னா, நம்ம வாழ்க்கையில ஒரு நொடி பொழுது கூட நம்ம தேவனை விட்டு விலகி போக முடியாது. எதை செய்தாலும் தேவனுடைய பிரசன்னம் இருக்கின்ற அந்த உணர்வு நம்ம இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அடுத்து சொல்றாரு, அறிவினாலே அறைகள் அருமையும் இனிமையுமான சகல பொருளாலும் நிறைந்திருக்கும். அப்ப வீடு வந்து எல்லா விதமான ஆசீர்வாதம் நிறைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே சாலமன் ராஜா சொல்லி நான் பார்க்க முடிகின்றது. அடுத்து நம்ம பார்க்கிறோம், இந்த வீடை குறித்து நான் பார்க்கின்ற பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய வார்த்தை சொல்றார். யோவான் 14ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கின்ற பொழுது அங்கே சொல்றாரு, ஏனென்றால் முதலில் நாம் கூறின மாதிரி தான் இந்த வீடு இல்லாமல் இன்னொரு வீடு சொல்றாங்க. யோவான் 14ஆம் அதிகாரத்தில் வருகின்ற பொழுது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னோட கூட சேர்த்துக் கொள்கிறேன். இதோட பெரிய உத்தரவாதம் என்ன வேணும்? நம்ம என்ன இதுக்காக வீடு கட்டுறோம்? அப்படின்னே இருக்காரு. ஏன்னா ஒரு வீடு கட்டினாங்கன்னா ஒரு 50 வருஷம் கண்டிப்பா வரும். அப்போ முக்கியமா பார்க்கணும், ஒரு வீடு கட்டியாச்சுன்னா அடுத்த தலைமுறை நிச்சயமா வாழ முடியும். அதே மாதிரி ஆசை, அதே மாதிரி அன்பு, அதே மாதிரி செயல் கடவுள் வச்சிருக்காரு. என்ன சொல்றாரு, ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் வந்து இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களோட கூட சேர்த்துக் கொள்வேன், வந்து கூட்டு போறேன். ஆக அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்துக்குள்ள நம்ம இருக்கிறோமா என்றால் கர்த்தர் வந்து நம்மளை கூட்டு போறேன்னு சொல்றாரு. அப்போ எப்பேற்பட்ட காரியங்களை நாம் செய்ய வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆக இதுக்கு ஆதாரமா ஒரு காரியத்தை நான் சொல்ல ஆசைப்படுறேன். நம்ம வீடு எப்படி இருக்கணும், எப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது யோவான் 12ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல வசனம் இருக்கு. அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற கலங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமையினால் அவருடைய பாதங்களை துடைத்தார். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அப்ப வீடு எப்படி இருக்கிறோமா? தைலத்தின் பரிமளத்தில் தான் ஆசீர்வாதம். நம்ம வீடு அப்படி இருக்கா? அப்படி தைலத்தின் பரிமளத்தில் என்ன அர்த்தம்? சுகந்த வாசனை. இந்த வீட்டில் இருக்கிற மக்களை பார்த்து ஒரு வாசனை இங்க வந்து என்ன செய்ய போறவங்கலாம் வந்து எட்டிப்பாங்க என்ன சொல்லிட்டு. அப்ப இங்க இருக்க மற்ற கெட்ட காரியங்கள்லாம் போய் ஒரு நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனை, நல்ல செயல்பாடு இருக்குன்னா அது மிகையாகாது. இந்த வீடு எப்படி இருக்கணுமா? தைலத்தின் பரிமளத்தால் நிறைந்தது போல இருக்கணும். நம்ம எல்லாரும் தெரியும், அந்த ஸ்திரியை குறித்து நான் பார்த்திருக்கோம். ஏன்னா லூக்கா நல்லா தெளிவா எழுதியிருக்காரு. அவர்கள் வந்து ஒரு பாவியான ஸ்திரி சொல்லி லூக்கா அதை பதிவு பண்றாரு. இங்க நம்ம பார்த்தோம்னா இந்த வீடு யாரோட வீடு? சீமோனோட வீடு. சீமோன் யாருன்னா யூதாஸ்காரோட அப்பா. இந்த சீமோன் யாருன்னு பாத்தீங்கன்னா மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல
2, 3, 4 வசனங்கள்ல ஒரு குஷ்டரோகியை குணப்படுத்துற கடவுள். அதான் முதலாவது ஹீலிங், முதலாவது சுகமளிக்கின்றது அங்க நடக்குது மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல. அப்ப முதலாவது சுகமளிக்கப்பட்டவன் இந்த சீமோன். இவன் தான் கடவுள் குணமாக்குறான். இவன் குஷ்டரோகியா இருந்தவன். அவன் சொல்றான் இந்த அம்மாவை பார்த்து இந்த பாவியான ஸ்திரீ சொல்றான். அவன் தான் குஷ்டரோகின்றதே மறந்து போயிட்டான். லூக்கா பதிவு பண்ணிருக்காரு. லூக்கா 7ஆம் அதிகாரத்துல ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்காரு. ஆனா இதுல யோவான் அந்த அளவுக்கு எழுதல. ஆனா தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன, இன்னைக்கு கொடுக்கப்பட்ட பகுதி என்னன்னா, மரியாள் விலையேறப்பட்ட, முதலாவது இந்த தைலமானது எப்படி விலையேறப்பட்ட தைலமானது. வீடு முழுவதும் பரிமளத்தை தேர்ந்து இந்த வாசனை என்று சொல்லி பார்க்கின்ற போது என்ன வாசனை? துதியின் வாசனை. நாம் தேவனை துதிக்க முடியாது அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப துதி எப்படி இருக்குதா? அந்த துதியானது சாதாரணமா இல்ல, விலையேறப்பட்டது. விலையேறப்பட்ட துதி அப்படின்னு அப்படி இருக்கணும். சில சொல்லுவாங்க எடுத்ததுலாம் ஸ்தோத்திரம், அப்படி இல்ல. அந்த ஸ்தோத்திரம் அந்த பிரைஸ் லார்ட் சொல்றது எங்க இருந்து அம்மாக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா, அந்த நலதம் என்ற தைலம் ஒரு ராத்திரி வாங்குறாங்க, கிட்டத்தட்ட 500 கிராம். அதோட விலை 300 பணம் அங்க யூதாஸ்காரருக்கு சொல்றாங்க. அப்ப அந்த 300 பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருப்பாங்க? எத்தனை நாள் வேலை செஞ்சிருந்தாங்கன்னா அந்த பணத்தை சம்பாதிச்சிருப்பாங்க. சம்பாதிச்சு கர்த்தருக்கு நலதம் என்ற தைலம் வாங்கணும்ன்ற எண்ணம் வந்து அதை வாங்கிட்டு வந்து முழுவதுமா உடைக்கிறாங்க. அப்படின்னா அந்த துதி, அந்த நன்றி இப்ப ஆரம்பிக்கல, நாட் இன்ஸ்டன்டேனியஸ், பிளான்ட், வெல் பிளான்ட். அப்போ தேவனுக்கு நன்றி செலுத்துறதா இருக்கட்டும், துதி செலுத்துறதா இருக்கட்டும், that should be planned. நம்ம திருக்கிருபை சொல்ற மாதிரி கிடையாது அப்படின்றாங்க அங்க குறிப்பிடுறாரு. அடுத்து நம்ம பார்க்கிறோம் எப்படின்னா, முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அது இருக்க வேண்டும், திட்டமிட்டதார அந்த பணி அந்த பலி இருக்க வேண்டும் என்று சொல்றாரு. ரெண்டாவது விஷயம் பார்க்கிறோம், களங்கம் இல்லாதது. முதலாவது பார்த்தோம் அது விலையேற பெற்றது. ரெண்டாவது களங்கம் இல்லாது. விலையேற பெற்றது சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் டு தி லார்ட். அப்போ இருக்கிறதுல அதிக பணம் கொடுத்து வாங்கியிருக்காங்க நம்ம. அப்போ கடவுளுக்கு நம்ம செய்யறது கணக்கே பார்க்க கூடாது, அப்படி செய்யணும்னு சொல்றாங்க. ரெண்டாவது களங்கமில்லாத நலதம். களங்கமில்லாத கொஞ்சம் கூட இம்பியூரே கிடையாது, பியூரஸ்ட் ஃபார்ம். அப்போ நம்முடைய இருதயம் அப்படின்னு இருப்பாங்க. அதான் உண்மையான துதி. இருதயத்துல ஒரு மாய்மாலமான துதி இருக்குதா? அது வெளி உலகத்துல பாக்குறவங்க எதிர்ப்பு துதி இருக்குதா? உண்மையான துதி இருக்கா? அதான் நீங்க லூக்கா 7ஆம் அதிகாரம் படிச்சா தெரியும். நம்ம பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. லூக்கா பதிவு பண்ணிருப்பாரு. அந்த அம்மா அவர் சொல்றாரு, நான் வந்தேன், நீ எனக்கு கால்கள் தண்ணி கொடுக்கல, ஆனா இவ்வளவு பாதத்துல ஊத்தி தலைமையில தொடச்சிட்டே இருக்கா, என் பாதத்தை முத்தம் செய்து கொண்டே இருக்கிறா, நீ என்ன முத்தமே செய்யலன்னு சொல்றாரு சீமோன் சொல்லும்போது. ஆக அந்த லூக்கா 7ஆம் அதிகாரத்துல இந்த பெண்ணுடைய செயல்பாட ரொம்ப அழகா கொடுக்கப்பட்டிருக்கும். ஆக அந்த மாதிரி இருக்கிறது தான் களங்கம் இல்லாத துதி. அப்போ நாம் செய்கிற துதி களங்கம் இல்லாத துதியா இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அடுத்து மூணாவது என்ன பார்க்கணும்னா, அவள் அந்த ஒரு ராத்திரிலையும் முழுதையும் ஊற்றிடுறா கடவுளுக்கு, எடுத்து வைக்கல கொஞ்சத்தை. அந்த ஒரு சொட்டு ஊத்தினாலும் அந்த வீடு முழுவதும் வாசனை அடிச்சிருக்கும். ஆனா முழுவதையும் ஊத்துறா, 500 கிராம் மொத்தமா ஊத்துறா என்று சொல்லுகின்ற பொழுது, நாம் தேவனுக்கின்ற பலியை நாம் செலுத்துகின்ற பொழுது முழுவதுமாய் கொஞ்சம் கூட கலப்படம் இல்லாம நாம் தேவனோடு கூட எப்படி இருக்கிறோம். ரெண்டாவது அது ஒரு கனமான ஒரு துதி, ஒரு மேம்போக்கான மறந்து போகிற துதி அல்ல, உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற துதியா இருக்கு. முதலாவது நம்ம பார்க்கிறோம் அந்த துதி வந்து மிகவும் திட்டமிட்ட துதி. ரெண்டாவது கலப்படமற்றது. மூன்றாவது கனமான துதி என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இப்படியாக நம்ம துதியானது இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ரெண்டாவது விளக்கம் என்னன்னா, மார்க் 2ஆம் அதிகாரத்துல ஒரு விஷயத்தை நம்ம படிக்கிறோம். வீடு எப்படி இருக்கணும்னு பார்க்கிறோம். முதலாவது இந்த வீடு நறுமணம் உள்ள வீடா இருக்கணும். நறுமணம் சொல்லும்போது துதி நிறைந்த வீடா இருக்கணும் ஒண்ணு. ரெண்டாவது மார்க் 2ஆம் அதிகாரத்துல அங்கே கர்த்தர் ஒரு வீட்டுல இருந்து பிரசங்கம் பண்ணிருக்காரு, போதனை பண்ணி கொண்டிருக்கிறார். அப்போ அந்த வீடு மக்களால் நிறைந்திருந்தது. கர்த்தர் நிரப்புகிறவர். முதலாவது என்ன பார்க்கிறோம், வாசனை நிரப்பிட்டு. ரெண்டாவது கர்த்தர் அங்க இருக்கிறார், அந்த ஊர்ல மக்கள் எல்லாம் வராங்க. அப்ப என்ன பண்றாங்க, அந்த மேல் கூட்ட உடைச்சு 4 பேர் ஆக்குறாங்க. அந்த சம்பவம் இப்ப இல்ல. ஆக சொல்ல வர்றது என்னன்னா, அந்த வீடு மக்களால் நிறைந்திருந்தது, ஜனத்தால் நிறைந்திருப்பாங்க. எதிரால இருக்குது, இயேசுவானவர் அங்க இருக்கிறார். அவர் செய்கிற போதனை, அவர் பரிசெயரை போல சதுசேயரை போல வேத பாரங்களை போல போதியாமல் அதிகாரத்தோடு போதிக்கிறான்னு பார்க்கணும். ரெண்டாவது அவர் அற்புதங்களை செய்கிறவன் பார்க்கணும். அப்போ அந்த இயேசு அங்க இருக்கிறாருன்னா என்ன இருக்கும், ஒரு அற்புதம் இருக்கும். அதுக்காக அந்த மக்கள் வராங்க. அந்த இடம் முழுவதும் மக்களால் நிறைந்திருந்ததுன்னு சொல்லி பார்க்கணும். ஆக தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு எல்லாத்தையும் நிறைந்திருக்கணும் சொல்லி சொல்றாரு. அடுத்து மூன்றாவது ஒரு காரியம் நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல அங்க ஒரு அங்கேயும் நிரம்பி இருக்கு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல முழக்கம் போல் பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்தில் சரியா ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதும் நிரப்பிச்சு. அந்த முழக்கம் காற்று அல்ல, முழக்கம் வீடு நிரப்பிச்சு. அப்படின்னு அர்த்தம் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை அந்த வீடு முழுவதும் நிரப்பிச்சு. அப்போ ஒரு வீடு நல்லா இருக்கணும், முதல்ல துதி இருக்கணும், ரெண்டாவது கர்த்தரோட வாசம் பண்ணிடுறாரு இருக்கணும், அப்படி சத்தம் அங்கே கேட்கணும், மூன்றாவது வசனம் அங்கே இருக்க வேண்டும். இங்க பாக்குறோம் அந்த வீடு முழுவதும் நிரப்பிச்சு. ஏன் சொல்றாரு அப்படின்னா, அநேக இடத்துல இந்த சம்பவம் இருந்தாலும் இதை ஏன் குறிப்பிடுற அப்படின்னா, இந்த இடம் தான் யோவேல் தீர்க்கதரிசனம் நிறைவேறின இடம். யோவேல் தீர்க்கதரிசி ஒரு 500 வருடத்துக்கு முன்னால் சொன்ன செய்தி இங்க நிறைவேறுது. அந்த அக்னிமேனவனாக இறங்குகிறதையும் அந்த காரியம் எல்லாம் நம்ம பாக்குறோம். அந்நிய பாசை பேசுகிறது எல்லாம் பாக்குறோம். எல்லா வயசுக்கும் மேலாக அங்க பேதர் எழுந்து பிரசங்கிக்கிறான். 3000 பேர் அங்க ஞானஸ்நானம் எடுக்கிறார் பார்க்கணும். ஆக இந்த சம்பவம் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு சம்பவம். மட்டும் இல்லாமல்
சபை ஆரம்பிக்கிற நாளாக இருக்கு. ஆக ஒரு வீடானது இப்படி இருக்க வேண்டும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆக நம்முடைய ஆண்டவர் சகலத்தையும் நிரப்புகிறவர். ஆலயம் அவருடைய வஸ்திர தொங்கலால் நிறைந்தது. பரலோகத்துல பாக்குறோம், ஏசாயா சொல்றாரு அவருடைய ஆலயம் வஸ்திர தொங்கலால் நிறைந்திருக்கிறது சொல்லி சொல்றாரு. அப்புறம் ஆசரிப்பு கூட நம்ம பார்க்கிறோம், வனாந்தர யாத்திரையில ஆசரிப்பு கூட என்ன இருக்குது, மேகத்தினால் நிறைந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். சாலமோனுடைய கட்டிடம், அவருக்கு சாலமோன் கட்டின அந்த ஆலயம் வந்து புகையினால் நிறைந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த வீடு கர்த்தருடைய மகிமையால் நிறைந்திருக்கட்டும். இங்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொரு வீடையும் கர்த்தர் அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய மகிமை, அவருடைய காரணத்தால் நிரப்புவாராங்க. கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்கும் இடத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று சொல்லி சங்கீதக்காரர் சொன்னது கூட நாம் அவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக. ஏன்னா உபகாரங்கள்னா பெனிஃபிட்ஸ். அதாவது பெனிஃபிட்ஸ் என்ன சொல்றேன்னா, வேலை செய்யறோம், சம்பளம் வாங்குறோம், அது போக கிடைக்கிறதா பெனிஃபிட்ஸ். இந்த உபகாரங்கள் அப்படிதான் வருது. கர்த்தர் செய்த உபகாரங்கள் போது நாட் த சேலரி, நாட் த வேஜஸ், பியாண்ட் தட். அப்போ அவருக்கு இல்லத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் அப்படின்ற அந்த பக்தி வேறாக நம்மளும் நம்மளோட பிள்ளைகள் இருப்பாங்கன்னா நிச்சயமா அது மிகப்பெரிய ஆசீர்வாதம் எப்படி சொல்ல நினைக்காது, இல்லை புரியாகாது. இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்றேன், இன்னொரு படிக்கிறேன். உங்களோடு எந்த ஆசீர்வாதமும் நின்று விடாமல் நின்றிடும் விதத்தில் எவரும் நடந்து கொள்ளாமல் இருந்து உங்கள் தலைமுறையின் மகத்துவங்களை நீங்கள் காண வேண்டும் என்று கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னொரு காரியம், நாம் நன்றாயிருப்போம், நம்முடைய பிள்ளைகள் நம்மையோட நன்றாயிருப்பார்கள், நம்முடைய பேர பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகளோடு நன்றாயிருப்பார்கள், நம்முடைய கொள்ளு பிள்ளை பேர பிள்ளைகள் நம்முடைய பேர பிள்ளையோடு நன்றாயிருப்பார்கள் என்கின்ற அந்த விசுவாசம், அந்த பக்தி வேறாக்கியம், அந்த ஜெபம், அந்த ஆசீர்வாதம் என்று நிலைத்திருப்பதாக கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து வருவார்கள்.